இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கத்தி படத்தோடைய கதை சுருக்கம் தான். இந்த படம் 2014 அக்டோபர் 22 ரிலீஸ் ஆனிச்சு. படத்தோடைய டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்தர். இந்த படத்தில் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களும் சம்மந்தமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து டபுள் ஆக்ஷனில் வந்து இதில் நடிச்சிருக்காரு. ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, ஒரு ஜெயிலில் வந்து கல்கத்தா ஜெயிலில் வந்து விஜய் சார் வந்து இருப்பார். அதே ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு கைதி வந்துட்டு தப்பிச்சு ஓடி போயிடுவார். அப்போ விஜய் கிட்ட போய் தான் ஹெல்ப் கேட்பாங்க. விஜய் சார் கிட்ட போயிட்டு என்னன்னா, இந்த மாதிரி தப்பிச்சு போயிருக்கான், உனக்கு தான் தெரியும் வழி அப்படின்னு. எதனால போய் கேட்குறாங்க அப்படின்னா, இவருக்கு 20 தடவைக்கு மேலே கோழி வேற போகுது சேவல் இது 20 தடவைக்கு மேலே வந்துட்டு தப்பிச்சு போயிருக்காரு போல. அதனால தான் இவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்பாங்க. இவரும் அந்த ஜெயிலோடைய ப்ளூ பிரிண்ட் எடுத்து ஃபுல் இதையும் வந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு எது வழியே தப்பிச்சு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் முன்னாடி ஓடுறேன், நீங்கள் என்னை தரத்துக்கிட்டே வாங்க, எப்படிலாம் போயிருப்பாருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இந்த நிறைய டனல்ஸ்லாம் வரும், அதுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு போவார். கடைசியில் அவரை பிடிச்சி கொடுத்துட்டு இவர் எஸ்கேப் ஆயிடுவார். இவரை கண்டுபிடிக்கிறதுல அடுத்து அந்த போலீஸ்க்கு வந்து பெரிய வேலையாக இருக்கும். இவர் தப்பிச்சு என்ன பண்ணிடுவார்னா சென்னைக்கு போயிடுவார். சென்னையில் இவரோட கூட்டாளியாக இருக்கக்கூடிய சதீஷ் இருப்பாங்க. இவங்க 2 பேரோட வேலை என்ன தெரியுமா, அந்த திருடி மாட்டிக்கிறது தான், போய் ஜெயிலில் போய் கிடக்கிறது தான் வேலையாக இருக்கும் போல். அப்போ வந்துட்டு சதீஷ் கிட்ட போனோன்னு சதீஷ் வந்து சொல்லுவார், நீ ஏன் இங்கே வந்த, நீ வந்தாலே எனக்கு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் இவர் போக மாட்டார். 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம், பெரிய திருடா ஏதோ ஒன்று பண்ணிட்டு நம்ம இங்கே வந்து கிளம்பிடலான்ற மாதிரி இருப்பாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பாலத்துக்கு மேலே இவங்க போய்கிட்டு இருப்பாங்க. பாலத்துக்கு கீழே ஒரு வண்டி ஒன்று வரும். டக்குன்னு அந்த வண்டி வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு சுட்டுட்டு போயிடுவாங்க. கன் ஷூட் வந்து நடந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஓடி போய் பார்க்கும்போது விஜய் தான், இவர் பார்க்குறவர் விஜய் தான், அங்கே சுட்டு கிடக்கிறதும் சுடப்பட்டு இருக்கிறதும் அந்த விஜய் தான் இருப்பார். போய் பார்க்கும்போது சரி நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இவருடைய ஐடி ப்ரூஃப் எல்லாமே அவர்கிட்ட வச்சுட்டு அவருடைய ஐடி ப்ரூஃபை எடுத்துகிட்டு இவர் வந்து வந்துடுவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் வந்து இவரை தேடி வருது, மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் அப்படின்ற நிலமையில வேற வழி இல்லை, பேசாமல் நம்ம வந்து அவனை மாட்டிடலான்னு. இவருடைய பேர் இதில் கதிரேசன், ஆனால் சூட்டப்பட்டு கிடக்கார் இல்லையா, அவர் பேர் வந்து ஜீவானந்தம் அப்படின்ற பேரில் இவங்க மாற்றிக்கிடுவாங்க. இவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இவர் மாற்றிட்டு போயிடுவார். இதில் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்துட்டு டக்குன்னு கலெக்டர் வந்துட்டு வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார். எதுக்குன்னே தெரியாமல் இவங்க போவாங்க. பார்த்தா ஒரு டிடி ஒன்று கையில் கொடுப்பாங்க. 25 லட்ச ரூபாய்க்குள்ள டிடியை கொடுத்துட்டு, இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, எதுவும் நினச்சிக்காதீங்க, என்னால் இப்போ ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது என்னன்னே. போனால் ஒரு ஆசிரமம் இருக்கும், வயதானவங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, முதியோர் இல்லம், அந்த மாதிரி ஒரு இல்லத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டிடியை கொடுக்கும்போது என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள வயசானவங்களாம் என்ன ஜீவானந்தம் அவங்க கொடுத்தோன்னு நீ வந்து வாங்குறியா, அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கி கிழிச்சு போட்டுருவாங்க. அவருக்கு என்ன பண்ணுறேனே தெரியாது. 25 லட்ச ரூபா போச்சுன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கலெக்டர் வந்துட்டு சொல்லுவாங்க, என்ன ஜீவானந்தம் பண்ண சொல்கிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் அடுத்த தடவை அவங்களுக்கு தெரியாமல் என்கிட்ட கொடுங்க டிடியை அப்படின்னு சொல்லுவார். சரி தரேன்ட்டு அவரும் போயிடுவார். இது யாருக்குமே தெரியாது இவர் வந்து ஜீவானந்தம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமே. இவர் நல்லா ஜாலியாக இருக்கலாம் இங்கே அப்படின்னு நினச்சி வந்திருப்பாரு. இதில் பார்த்தீங்கன்னா இடையில இவர் வந்துட்டு ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துட்டு ஹாங்காங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. போனவர் தான் சமந்தாவை பார்த்தோன்னா சமந்தாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இங்கே வந்து இருப்பார். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமத்தில் ஒரு வயசான ஐயாவுக்கு வந்து முடியாமல் வந்துடும். வந்தோன்னா உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டைம் பார்த்து கரண்ட் வேறு இருக்காது. கால் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஆளுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த வந்துட்டாங்க அவங்க வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லி சப்புன்னு ஒரு அறை விட்டுருவாரு. பார்த்தா அது சமந்தா. கரண்ட் வேறு வந்துடும். அதோட பார்த்தீங்கன்னா சமந்தா இவர் வந்து வந்தது சமந்தாக்காண்டி தானே, இந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணது சமந்தாக்காண்டி தான். இங்கேயும் சமந்தாவை பார்த்தோன்னா இவருக்கு இங்கேருந்து போக மனசே வராது, இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை ஒரு இதுலேருந்து தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வில்லன் டீம் வந்துட்டு உனக்கு நான் வந்து எத்தனையோ கோடி தரேன்னு சொல்லுவாங்க. பயங்கரமான ஒரு 5000 கோடி நான் உனக்கு தந்துடுறேன், நீ வந்து இந்த இதில் மட்டும் கையெழுத்து வாங்கி தந்துடுன்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதுக்கு அட்வான்ஸாக வந்துட்டு ஒரு பெரிய சூட்கேஸ் நிறைய பணம் வேற கொடுப்பாங்க. ஓகே நம்ம தூக்கிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும்போது தான் அவார்டு கொடுக்க கூப்பிடுறாங்க. அப்படின்னு சொல்லும்போது யாருக்கடா வேணும் அவங்க அவார்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர பார்ப்பாரு. ஆனால் அது கூட 4 லட்ச ரூபாயும் தர்றாங்கன்னு சொன்னோன்னா வேமா இவர் சரி ஓகே போகலான்னு போவார். அப்போ தான் இவருக்கு புரிய வரும், எதனால இந்த வயதானவர்கள் வந்து அவங்க வந்து டிடி கொடுக்குறாங்க, எதனால நம்மளுக்கு அந்த வில்லன் வந்துட்டு 5000 கோடி கொடுக்குறாரு அப்படின்ற விஷயமே. சேவல் வேற
தன்னூத்து அப்படின்ற ஒரு ஊரில் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இருக்காது விவசாயம் பண்ணுறதுக்கு. அப்போது எப்படியாவது தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோன்னா அங்கேருந்து போர் போட்டு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணுன்ற மாதிரி, அதாவது இந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஃபேக்ட்ரின்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 லட்சம் தண்ணீர் எடுப்பாங்க அங்கே நிலத்தடி நீர்லேருந்து. அப்போது அந்த மாதிரி எடுத்தால் என்ன ஆகும், வீணாக போயிடும் இல்லையா, நிலமே வீணாக போயிடும், விவசாயம் பண்ண முடியாது இல்லையா. அதனால விஜய் சார் வந்துட்டு ஹைட்ராலஜி வந்து படிச்சிருப்பாரு. யாரு, ஜீவானந்தம் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல உள்ள விஜய் வந்து ஹைட்ராலஜி படிச்சதுனால தண்ணி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வச்சு கண்டுபிடிப்பாரு. ஓகே அப்படின்னு நினைக்கும் போது இவனுங்க வந்து இடையில போந்துட்டு நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்க போறோம்னு பெரிய வேலை ஒன்று போட்டுருவாங்க. இதை எதிர்த்து இவங்க சண்டை போட போகும்போது யாருமே கேட்க வர மாட்டாங்க. போலீஸோ யாருமே வர மாட்டாங்க. கேட்டால் கலவரம் நடந்துச்சா, யாரும் செத்து போயிட்டாங்களா, அப்போ தான் வருவோன்ற மாதிரி சொல்லவும் வேறு வழியே இல்லாமல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க கூட அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் அவளை வாங்கிக்கிறேன், உனக்கும் நான் வாங்கி தரேன், ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு பயங்கர கோவம் வரும் ஜீவானந்தம் அவருக்கு. அப்போ என்ன பண்ணிடுவாருன்னா இந்த மாதிரி பிரச்சனையில் என்ன ஆயிருன்னா இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. இவன் தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் தூக்கிடுவோம் அப்படின்ட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடின்னு அடிப்பாங்க பயங்கரமாக. அப்போ இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போனால் கூட அந்த ப்ரெஸ் அந்த மாதிரி விஷயத்தை போனால் கூட அவங்க எல்லாரும் எதிர்பார்க்குறது நல்ல ஒரு கண்டென்ட் தான். இப்போல்லாம் வந்து அதாவது நியூஸ்னால என்னென்னா கற்பழிப்பு, திருட்டு, கொலை, தற்கொலை, அவன் அங்கேயே ஊற்றி செத்து போயிட்டான், இவன் இங்கே கொலை அடிச்சுட்டு போயிட்டான், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும்தான் நாங்கள் ஹெட்லைனாக போடுவோம், இதெல்லாம் போட மாட்டோன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போது இந்த ஊரில் உள்ள பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 6 பேர் சேர்ந்து நம்மளுடைய ஜீவானந்தத்தை காப்பாற்ற வேறு வழி இல்லை, ப்ரெஸ்லாம் இங்கே வந்தால் மட்டும்தான் இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே எல்லாரும் கருவாலை வச்சு தண்ணிக்குள்ளே நின்று அதை ஒரு ரிப்போர்ட்டரை வீடியோவை எடுக்க சொல்லிட்டு அறுத்துக்கிட்டே இறந்து போயிடுவாங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக இப்போ இருக்கக்கூடிய கதிரேசன், அதாவது ஜீவானந்தமாக இருக்கக்கூடிய கதிரேசன் பார்த்தோன்னே இவருக்கு தூக்கி வாரி போட்டுரும். முன்னாடி இப்படி ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம வந்து இருக்கோம், நம்ம வந்து காசு தான் பெருசுன்னு நினச்சோம், ஆனால் வந்துட்டு இது பெரிய ஒரு இதாக இருக்கும்னு நினச்சிட்டு இவர் வந்து அவங்களுக்காக அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ண ஆரம்பிப்பார். இதுக்கு இடையில என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் போய் இவரோட பேரில் போயிருக்காரு இல்லையா, கதிரேசன் பேரில் இருக்கக்கூடிய ஜீவானந்தம், அவருக்கு கதிரேசன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணுறது தெரியாமல் இருப்பார். ஆனால் ஒருத்தர் தப்பிச்சு போகும்போது ஃபர்ஸ்ட் சீன்லேயே தப்பிச்சு போகும்போது அவர் காட்டி கொடுத்தாரு இல்லையா விஜய், அதனால அவரே வந்துட்டு என் கூட இருக்கக்கூடிய 2 பேரை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், எப்படி தப்பிச்சு போகணும்னு தெரியும், ஆனால் போனோன்னா நீ அவனை மட்டும் காணி, அவனை வந்து கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுருப்பாங்க. இவர் அதனால தப்பிச்சு வந்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு நியூஸில் வந்து பார்ப்பாரு, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கதிரேசனாக இருக்காரு இல்லையா, சரி கதிரேசன் இருக்கார் இல்லையா, அப்புறம் வந்துட்டு எல்லாரும் மீடியா எல்லாரும் பேசணும் அப்படின்னா வந்துட்டு ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இந்த ஏரியில் இருந்து வரக்கூடிய தண்ணிகள் எந்தெந்த ஏரியிலேருந்து சென்னைக்குள்ளே தண்ணி போகுதோ அந்த ஏரி போகக்கூடிய அந்த குழாய்க்குள்ளே போயிட்டு நம்ம எல்லாரும் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா தண்ணியும் போக முடியாது. ஒரு 3 நாள் கழிச்சு மக்கள் எல்லாமே கொந்தளிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது அவங்க எல்லா மக்களும் கொந்தளிக்கும் போது நம்ம வந்து ப்ரெஸ் கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிடுவாருன்னா புழல் ஏரி, அப்புறம் என்னது செம்பரம்பாக்கம் ஏரி, இந்த மாதிரி நிறைய ஏரிகள் வந்துட்டு சென்னையில் வந்து இருக்கும். அங்கே உள்ள அந்த குழாய்களில் ஃபுல்லாமே பெரியவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு போய் எல்லாரோடையும் உட்காந்துருவாங்க. இதில் தான் அந்த ப்ரெஸ்லாம் வரும். இதுக்கு இடையில நம்ம வந்துட்டு இந்த ஜீவானந்தம் தப்பிச்சு போகிறாங்க இல்லையா, அவர் போயிட்டு ஒரு ஸ்டேஷனில் போய் சொல்ல போய் அப்போ வந்து இங்கே இருக்கிறது அவனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போகும்போது இவங்க போகிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆயிருன்னா ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவானுங்க. பண்ணி விட்டு அந்த போலீஸ்காரர் இறந்து போயிடுவார். ஜீவானந்தத்தை வந்து இவர் தூக்கிட்டு போயிடுவார், அந்த வில்லன் வந்து தூக்கிட்டு போயிடுவார். நீ வந்து இங்கே வந்துட்டீல, நீ வந்துட்டு உன்னை நான் கொண்டுட்டேன் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி அவரை தூக்கி கொண்டு போய் வச்சிருவாரு. நாளைக்கு எப்படி நீ ப்ரெஸ்ஸுக்கு மீட் கொடுக்குறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு தெரியாது இது வந்து ஜீவானந்தம், அங்கே இருக்கிற கதிரேசன் அப்படின்ற டபுள் ஆக்ஷன்ற விஷயம் தெரியாது. கடைசியில் அவரும் வந்துட்டு பேசிடுவார், அதாவது ப்ரெஸ்கிட்ட வந்துட்டு மீட்டிங்கும் கொடுத்துருவார். இந்த பிரச்சனை தன்னூத்து கிராமத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பும் வழங்கிடுவாங்க கோர்ட்டில். அதோட என்ன ஆயிடும்னு பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு
கல்கத்தால தப்பிச்சு வந்தார் இல்லையா, அப்போ வந்துட்டு அங்கேயே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு போலீஸ்க்கு நான் தான் இங்கே இருக்கேன் வந்து கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிடுவார். ஜீவானந்தம் வந்துட்டு இவர் நல்லவர் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெரியவர்களுடைய நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல இருப்பார். ஆனால் இவர் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் சமந்தா வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஏன்னா கதிரேசன் அவரை தான் வந்து அவங்க லவ் பண்ணுவாங்க. இதோட இந்த படமும் முடிஞ்சிருக்கும். அதுவும் லாஸ்ட்ல வர அந்த பாட்டு இருக்கே, யார் பெற்ற மகனோ, செம்மையா இருக்குங்க கேட்கறதுக்கு. அனிருத் சாங் இந்த படத்துல எல்லாமே பாட்டு ஃபுல்லாவே பக்காவா இருக்கும். படம் வந்து எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம், அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மூவி.